ஹரியோம். சிந்திக்கு சில துளிகள். இன்று யட்சனுடைய கேள்விக்கு தருமன் பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். அதை நாம் கொஞ்சம் விரிவாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை பார்க்கலாம். யட்சன் கேட்கிறான், தூங்கும்போதே கண்ணை விழித்து கொண்டிருப்பது எது? தர்மன் சொல்கிறான், மீன். பிறந்த பின்பும் அசையாமல் இருப்பது எது? தர்மன் சொல்கிறான், முட்டை. போக போக தன்னை பெரிதாக்கி கொண்டே செல்வது எது? தர்மன் சொல்கிறான், நதி. இப்படியெல்லாம் ஒரே வார்த்தையில் சொன்னால் புரியக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். இதுக்கு பெருசாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அதை பார்த்த உடனே அதனுடைய உருவங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்து, தர்மத்தில் மிக உயர்ந்த தர்மம் எது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தர்மன் சொல்கிறார், அகிம்சை. அகிம்சை தான் மிக உயர்ந்த தர்மம். இது ஒரே வார்த்தையில் முடிக்க முடியாது. அகிம்சைன்னு சொன்னால், இந்த அகிம்சையை பற்றி பல பேர் பேசி வாழ்ந்து வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி எந்தளவுக்கு மக்களுக்கு தெரியும் தெரியாது. ஆனால் அகிம்சைன்னு சொன்ன உடனே சில பேர் ஞாபகத்துக்கு வரும். நம்மளுக்கு இன்றைக்கி அகிம்சைன்னு சொன்னால் இன்றைக்கி பள்ளி பாடத்திட்டத்தில் இருக்கிற கருத்தின்படி மகாத்மா காந்திஜி ஞாபகத்துக்கு வருவார், புத்தர் ஞாபகத்துக்கு வருவார், இயேசு ஞாபகத்துக்கு வருவார். இன்னும் சொல்லப்போனால் பதஞ்சலி முனிவர் அகிம்சையை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்கார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் முதல்ல விளக்கம் கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம். அவர் ஞாபகத்துக்கு வரணும். யோகம் தெரிந்தவர்கள், யோகா தெரிந்தவர்கள். அதே போல் பரமாத்மா கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வரணும். பகவத்கீதையில் நிறைய அகிம்சை பற்றி, தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்கு தெரிந்தது அவர் வாழ்க்கையில் அகிம்சைனா என்னன்னு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கார். ஸ்ரீராமர் ஞாபகத்துக்கு வரலாம். அகிம்சைனா என்னன்னு அவர் வாழ்ந்து வழிகாட்டிட்டு போயிருக்கார். இவங்கெல்லாம் நமக்கு அகிம்சையை பற்றி வாழ்ந்து வழிகாட்டியவர்கள். இவர்களில் ஒருத்தரை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். நம்ம நூற்றாண்டில் வாழ்ந்த மகாத்மா காந்திஜி. அவர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு அகிம்சையை பற்றி, நேர்மையை பற்றி, சத்தியத்தை பற்றி அவருடைய குடும்பத்தில் சொல்லி அவருக்கு நிறைய போதிச்சிருக்காங்க சிறு வயதிலிருந்தே. ஆனால் அவர் வாழ்க்கையில் நாம் அகிம்சையாக எளிமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்ந்தது அரசியலுக்கு வந்த பின்னாடி. தென்னாப்பிரிக்காவிலேயே அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதை இங்கே தான் நடைமுறைப்படுத்தின. குறிப்பாக தமிழ்நாட்டில் மதுரையில் மேற்கு வாச வீதியில் அமர்ந்திருக்கும் போது அதிகாலை நேரம் மழை பெய்ந்து காலை நேரம் விவசாயி தன்னுடைய காட்டை உழுவதற்காக தோளில் கலப்பையும் இன்னொரு கையில் 2 மாட்டையும் பிடிச்சிட்டு உழுகிறதுக்கு போகிறார். தன்னுடைய மனைவி கஞ்சிப்பானையும் விதத்தானியத்தையும் எடுத்துட்டு பின்னாடி போகிறார். அவர் பஞ்சக்கச்ச கோமணம் கட்டி கொண்டு போகிறார். உடம்புல துணி இல்லை. இந்த பெண் சேலை கட்டி மாறாப்பு துணி போட்டிருக்கார், ரவிக்கு இல்லை. இதை பார்க்குறார் காந்திஜி. இதுதான் நம்ம நாட்டினுடைய உடையா? இத்தனை 30 கோடி மக்களுக்கும் சோறு போடும் இந்த உழவனுடைய உடை இதுவென்றால், அதிகமான மக்களை வாழ வைக்கும் இந்த உழவனுடைய உடை இதுவென்றால், எனக்கு எதுக்கு இந்த கோட்டு சூட்டுன்னு சொல்லி தன்னுடைய உடையை கழட்டி எறிஞ்சிட்டு ஒரு பஞ்சக்கச்ச வேட்டி கோமணத்தை கட்டினார். அப்போ பதறி போயிட்டாங்க அங்கே கூட இருந்த காங்கிரஸ்காரெல்லாம். காந்திஜி, இதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும். இது நீங்கள் பெரிய காங்கிரஸினுடைய மிகப்பெரிய சுதந்திர கட்சியினுடைய ஒரு தலைவர். நீங்கள் பெரிய பெரிய ஆள்களோடவெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது, மீட்டிங்கில் கலந்துக்க வேண்டியது இருக்குது, வெளிநாடெல்லாம் நீங்கள் போக வேண்டியது இருக்குது. இந்த உடையோடு போனால் வெளிநாட்டில் அனுமதிக்க மாட்டாங்க.
அதனால் நீங்கள் காங்கிரஸினுடைய தலைவராக இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக நீங்கள் போகும்போது கௌரவமாக போகணும், அதனால் நீங்கள் இதை பரிசீலிக்கணும்னு எல்லாரும் வேண்டினாங்க. ஆனால் காந்திஜி சொல்லிட்டார், என்னுடைய உருவத்துக்கு, என்னுடைய கருத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு மரியாதை கொடுத்து யார் அழைக்கிறார்களோ அங்கே போகிறேன். நான் உடுத்திருக்கிற உடைக்கு மரியாதை கொடுக்கலன்னா அந்த மீட்டிங் எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆளுக எனக்கு தேவையில்லை. நான் என் விஷயத்தில் நான் செய்கிறது சரியா தப்பான்னு தெரியாது, ஆனால் என்னோட விஷயத்தில், என்னோட கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னார். அப்படியே இருந்தார் அவர் கடைசி வரையில். அதே போல் அவர் சிறுசிலிருந்தே, நான் முதல்லையே சொன்னது போல் சிறுசிலிருந்தே அவருக்கு அந்த சிந்தனை இருந்தது. பள்ளியில் 6ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ படிக்கும்போது ஒரு சம்பவம் நான் சிறுசில் படித்த ஞாபகம். அந்த காலத்திலெல்லாம் வாத்தியார் சரியாக ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்குறாரான்னு இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு வெளியிலிருந்து அதிகாரிகள் வந்து அதை கேள்வி கேட்டு சோதனை பண்ணுவது பழக்கம். அப்படி ஒரு நாள் வெளியிலிருந்து அதிகாரி வந்திருக்கிறார். இவர் படிக்கிற வகுப்புக்கு வருகிறார், கேள்வி கேட்குறார். யாருமே பதில் தெரியல. காந்திஜி நல்லா படிக்கிறவர், அதனால் அவர் கிளாஸ் டீச்சர் அந்த புக்கை எடுத்து திறந்து வச்சு காந்திஜி முன்னாடி திறந்து வச்சு பார்த்து சொல்லுன்னு காலில் மெட்டுறார், கண்ணால் சாடை பண்ணுறார், பார்த்து சொல்லு அப்படின்னு. ஆனால் காந்திஜி அதை பார்க்குறாரு, ஆனால் சொல்லலை. பின்னாடி அந்த அதிகாரிகள்லாம் கிளாஸை வாத்தியாரை திட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் கிளாஸ் வாத்தியார் கோவத்தோடு வந்து, ஏண்டா நான் வந்து புக்கை பிரித்து வைத்து நீ இதை பார்த்து சொல்லுங்கிற, நீ சொல்ல மாட்டேங்கிற, இது என்னது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். அப்போது காந்திஜி எழுந்து சொன்னார், நீங்கள் தானே காப்பி அடிக்கக்கூடாது, நீங்கள் தானே பார்த்து படிக்கக்கூடாது, பார்த்து எழுதக்கூடாது, மனப்பாடம் பண்ணி உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்களே இப்படி சொன்னால் எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு சொன்னாராம். அந்த வாத்தியாருக்கு ஓங்கிய கையை அப்படியே கீழே ஓட்டுட்டு தட்டி கொடுத்தாராம். அதுபோல் சிறுசிலிருந்தே காந்திஜியினுடைய வாழ்க்கை எளிமையானது, தியாகமானது. அவர் அப்படி வாழ்ந்தார். ஆனால் அவர் அப்படி வாழ்கிறார், மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கா? சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ பேர்த்த வந்து மண்டை உடைபட்டது, எத்தனையோ பேர் சத்தியாகிரகத்தில் அடி வாங்கினாங்க, மண்டையோட போட்டாங்க, மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் இவருக்காக உயிரை கொடுத்தாங்க. ஆனால் அந்த அகிம்சையில் தான் சுதந்திரம் கிடைச்சது இன்றைக்கி புத்தகத்தில் எழுதுகிறாங்க, அரசியலில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மை வரலாறு அதல்லங்கிறது கொஞ்சம் ஆழமாக படித்தவங்களுக்கு தெரியும். 2ஆம் உலகப் போரில் யார் வந்து பிரிட்டனுக்கு உதவியாக இருக்க சொல்லி காந்திஜி, காங்கிரஸ் இந்த இந்திய மக்களை உதவியாக இருக்க சொல்லி காந்திஜிகிட்ட சொல்கிறாங்க. காந்திஜி அதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு உதவியாக இருக்காங்க நம்ம நாட்டு மக்கள் அனைவருமே. நேதாஜி பக்கம் போயிடக்கூடாது, நேதாஜி இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இராணுவத்தை திரட்டி ஜப்பானுடைய உதவியோடு, ஜெர்மனியுடைய உதவியோடு இந்தியாவினுடைய எல்லைக்கே வந்துருச்சு அந்த படை. அன்றைக்கி காந்திஜி நினச்சிருந்த நமது இந்திய இராணுவத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், நேதாஜிக்கு உதவி பண்ணுங்கன்னு இந்திய இராணுவம் முழுக்க ஒத்துழைச்சிருந்த பிரிட்டிஷ் வந்து ஒரு சமயம் 2வது உலகப் போரில் தோற்றிருந்தாலும் தோற்றிருக்கலாம். ஆனால் அவர் வந்து நேதாஜி எதிர்த்துக்கிட்டு நமது நாட்டினுடைய ஆளக்கூடிய வெள்ளைக்காரனுக்கு உதவி செய்தார். அந்த உதவிக்கு நன்றிக்கடனாக அவருக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதை ஒப்புக்கொண்ட அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் வற்புறுத்தியதனால், நீ காலனி நாட்டுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கணும், அப்போ தான் நான் உனக்கு உதவி செய்வேன்னு பல நாடுகள் அந்த கண்டிஷனோடு பிரிட்டிஷ்க்கு உதவி செய்ததால் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இதுதான் உண்மையை. ஆனால் சத்தியாகிரக போராட்டத்தினால் இல்லை, காங்கிரஸினுடைய போராட்டத்தினால் இல்லை. போராட்டமும் கை கொடுத்தது. போராட்டத்தினுடைய உச்சக்கட்டத்தில் போராட்டமும் நடந்தது, அகிம்சையில் நடந்தது, வன்முறையால் நடந்தது, மிகப்பெரிய எழுச்சியில் நடந்தது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாதுங்கிற எண்ணமும் வந்தது. ஆனால் அதன் முழு காரணம் அது 2ஆம் உலகப் போர் தான் அப்படிங்கிறது சரித்திரம் சொல்லுது. ஆனால் காந்திஜி கத்தியின்றி ரத்தமின்றி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்னு பொய் சொல்கிறாங்க. எத்தனை பேர் சுதந்திரக்காக உயிர் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர். காந்திஜியினுடைய இந்த அகிம்சை வார்த்தையை கேட்டு எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு தற்காப்புக்கு கூட ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் காந்திஜி. நாம் எதுக்காக ஆயுதம் வச்சுக்கணும்?
வேண்டான்னு சொல்லிட்டார். அப்போது முரடர்கள் காரணமாக அன்றைய முஸ்லீம் லீக்குங்கிற ஒரு கட்சி தனிநாடு வேணும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்தது. அந்த போராட்டத்துக்கு இடைஞ்சலாக இருப்பது காங்கிரஸ் கட்சி. அதுவே காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போர் முழக்கமிட்டியது. ஜிகாத்துங்கிற ஒரு பெரிய போரை ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸில் இருந்தவங்க, காந்திஜியை நம்பினவங்கெல்லாம் ஒரு தற்காப்புக்கு கூட ஒரு ஆயுதம் வச்சுக்கல. அதனால் பல குடும்பங்கள் சூறையாடப்பட்டன, பல குடும்பங்கள் அழிந்தன. அந்த மாதிரி நிறைய அந்த வரலாறை படித்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் காந்திஜி காட்டிய அகிம்சை, ஆயுதமில்லாத போராட்டம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு ஒத்து வராது. அப்போ அகிம்சைனா என்ன? அப்போ எதுதான் ஒத்து வரும்? அதை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.